அவ மாமரத்து கூட்டுக்குள்ளே அந்நாளிலே அவ சின்னவரும் மன்னவரும் பொன்னாளிலே கூவுகிற கூவலெல்லாம் பாடுகுது என் மனது. ஓ பாண்டபுல் சம்பிடிச்சன் 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 சாம் சம்பிடிச்சன் 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 சாம். உழைப்பாளியின் நானே முதலாளியும் நானே. வெங்கட கோயிலுக்கு முன்னால் ஒரு ஆள் கூப்பிட்டு போட்டு நீங்கள் ஃபேஸ்புக்கில் விட்டபடியாக அதை கூப்பிட்டு போட்டு நான் வேலைக்கு வேறு 7,000 ரூபா காசு தந்தது. அதோட நான் அப்படியே திரும்பி வீட்டை போனேன். இங்கே வந்து இப்போ வந்த சைக்கிள் வந்து இந்த சைக்கிள் வந்து இது இந்த பழைய சைக்கிளில் வந்தது. நீங்கள் தந்த சைக்கிள் வந்து எங்களோட மகனார் போடுறார் பள்ளிக்கூடத்துக்காண்டி கொடுத்துக்கிறார். காதல் நெருப்பினிலே எனது கண்களை விட்டு விட்டார். கவலைப்பட்டான். நாங்கள் எத்தனை பேர் உங்களுக்காண்டி போவோம்ண்டு நான் கேட்டுறேன். ஜனங்கள் ஒருத்தரும் வரையல். காசு வேண்ட மாத்திரம் நீங்கள் உதவி செய்ய வந்து நீட்டுக்கு வந்து வேணுங்கள். உங்களை பார்க்க போவோம்னு கேட்க ஒருத்தரும் வரையல். இப்படியே எத்தனை நாள் கனவு காணுகிறது நாம கனவு காணுகிறது. அப்போது நுண்கழுத்தில் தாலி கட்டுறது தங்க தாலி கட்டுறது. இந்த வீடியோலாம் இந்த டவுன் வழியாக கொண்டு வந்து அந்த கோஷ்டி போடக்க அவ்வளோ பாடி பரிசெடுத்து பண்ணாங்க. பாட சொல்கிற நேரம் பாட்டு பாட சும்மா நேரம் விட கண்டு பாட்டுக்கு இந்த பாட்டு வரும். முடியாத நேரம் முக்கியம் இருக்கும். மட்டும்படி வீட்டில் இருந்து சும்மா விரல் எடுத்து போட்டு சும்மா அடிக்க. பின்னல் விழுந்ததை போல் கண்ணம்மா பேசவும் தோணுதடி. சபாஸ் மேலே. அனைவருக்கும் வணக்கம். நான் கவிதாஸ். நாய்க்கினி. ஓகே, இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது யாழ்ப்பாணம் பருத்துறை எல்லாம் வந்துக்கூடிய அன்னாட விட்டு தான் நிற்கிறோம். அப்போ எல்லாருமே வந்து யோசிப்பீங்க, என்னடா ஒரு வித்தியாசமாக வந்து ஒரு இன்ட்ரோ வந்து தொடங்குறானே, நடுவில் ஒரு வெற்றிடம் இருக்குது, அந்த வெற்றிடத்தை வந்து நிரப்ப போகிற அந்த ஒரு என்ன சொல்கிறேன் எங்களோட காணொலிக்கு வந்து வரப்போகிற அந்த ஒரு ஆள் வந்து யாருன்னு சொல்ல தேவையில்ல. லைட்டாக வந்து சில பேருக்கு தெரிய வந்திருக்கு இந்த நிலைமையை வந்து. இருந்தாலும் வந்து நீங்களாக வந்து ஒரு கெஸ் பண்ணுங்க. இந்த டைமில் இந்த நிமிஷத்தில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதை வந்து யார் இருக்கும், அதாவது பார்க்குறதுக்கு முதலே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் யார் இருக்கும்னு சொல்லி. இந்த கதிரையில் வந்து இருக்க போகிற முதலாவது போட்டியாளர் யாருன்றதை வந்து நீங்கள் வந்து சொல்லுங்க. இது வந்து போட்டியாக போகுதா? இது வந்து பயங்கர போட்டியாக போகுதோ. அப்போ வந்து இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய செவ்வாய்க்கிழமை இன்றைக்கு வந்து நாங்கள் காலையிலே ஒலிம்பி ஒரு சில இதுகள் நடந்துகிட்டு இருந்தா. அப்போ அதுகளெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் இப்போ என்ன சொல்கிறேன், பயங்கர மழை பெஞ்சிருந்தது. என்ன காலையில் சரியான மாதிரி மழை முடிச்சுட்டு இன்றைக்கு வந்து எங்களுக்கு ஒரு மதிய சாப்பாடு ஒன்று இருக்குது. அதாவது யூகேயில் இருக்கிற அக்கா எனக்கு 2 நாளைக்கு முதல் வந்து 3 நாளைக்கு முதல் வந்து கால் பண்ணியிருந்தா. தம்பியாக்கள் நாங்கள் இன்றைக்கு வந்து ஒரு சமையல் ஒன்று செய்கிறோம். சார்வ அக்காக்கள்ற வீட்டை எல்லாருமே வந்து போகணும், கட்டாயம் வந்து சாப்பிடணும், நீங்களும் போய் நன்று சொல்லியிருந்தா. அது வந்து அவங்களோட ரிலேட்டிவ் யாரோ வந்து இறந்த நாளை முன்னிட்டு வந்து சாப்பாடு கொஞ்சம் பேருக்கு வந்து சாப்பாடு சமைச்சு கொடுக்கணுமான்னு சொல்லி அந்த வகையில் வந்து நீங்களும் போய் கட்டாயம் வந்து சாப்பிடணும்னு சொன்னதுக்குனாங்க நாங்கள் அங்கே போவோம்னு சொல்லி ஒரு பிளான் போட்டுட்டு இருக்கிற டைமில் தான் வீடியோ ஏதாவது செஞ்சுட்டு போவோம்னு இருக்கிற டைமில் வந்து ஒரு எங்களோட சேனலில் வந்து நீங்கள் நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க. அதாவது அவருமே வந்து ஒரு திறமையான ஒரு ஆள் அவருக்குமே நாங்கள் ஒரு சில விஷயங்கள் செஞ்சினாங்க. அப்போ அவர் வரும்போது உங்களோட சேனல் மூலம் ஆளை வந்து காட்டியும் வந்து ஒரு நிறைய நாள் ஆகிட்டு கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் அப்படி 2-3 மாதத்துக்கு மேலே காட்டலைன்னு சொல்லி நினைக்கிறேன். அப்போ வந்து அவர் ஒரு சில இதுகளுக்குமே வந்து நிறைய பேர் வந்து அடிக்ட் ஆனவங்க. அவர் ஒரு பாடலாக இருக்கட்டும், கதைகளாக இருக்கட்டும், அவரையும் வந்து நிறைய பேருக்கு வந்து பிடிச்சிருந்தது. அப்போது வந்து நாங்களும் யோசித்தோம், ஓகே அப்போ ஐயா வந்திருக்கிறார், அப்போ அவரை வந்து கூப்பிட்டு இன்றைய தினம் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நாங்கள் கலந்து கொள்ளலாம். அதாவது பாடலாக இருக்கட்டும், அவர கதைகளாக இருக்கட்டும்,
அப்படியான விஷயங்களை வந்து நாங்கள் உங்களோட வந்து இன்றைய தினம் வந்து பகிர்ந்து கொள்ள போகிறோம். அதைத்தான் இன்றைய தினம் வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அதை பார்க்குறதுக்கு முதல் எங்களுடைய சேனலுக்கு யாராவது ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு அப்படியே வந்து நேற்று தினம் சொல்லியிருந்தோம் 16ஆம் தேதியிலேருந்து மழைன்னு சொல்லி அந்த வகையில் வந்து நைட்டுலேருந்தே வந்து மழை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு மழை பெஞ்சிட்டு இருந்தது. அப்போ கொஞ்சம் கிளைமேட் வந்து கொஞ்சம் ஓகேயாக இருக்குது. நியூஸ்லேயும் வந்து சொல்லியிருந்தவங்க அப்பப்போ தான் மழை பெய்யும்னு சொல்லி அதே மாதிரி அப்பப்போ வந்து மழை பெஞ்சிட்டு இருக்குது. அப்போ வந்து நாங்கள் வந்து அதை வந்து யாருன்னு சொல்லி ஒரு சிலர் வந்து யோசிச்சுட்டு இருப்பீங்க, அது ஆடுறாப்பா ஆளுன்னு சொல்லி. அப்போ வந்து நாங்கள் அவரையும் வந்து வீடியோக்குள்ளாக நினச்சி அப்படியே வந்து நாங்கள் வீடியோவை வந்து நீங்கள் பண்ணுவோம். வந்து எப்போ இந்த வீடியோக்குள்ள வந்து நானும் வந்து உள்நுழைவேன்னு சொல்லி ஆள் ஒரு ஏக்கத்தோட நிற்கிது. அதை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி தெரியுது எங்களுக்கு தெரியுது. அப்போ வந்து ஆளை வந்து கூப்பிடுவோம், வாங்க ஐயா அடி அத்தாடி வாழை மரம். ரைட், ஓகே. வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? சலாம் அலைக்கும். அப்படியே எப்படி இருக்கீங்க? சுகந்தானே? எல்லாம் ஓகே தானே? சௌக்கியமாக இருக்கும். கனாலது ப்ரோ கண்டிருக்கோம், கண்ணாலே ப்ரோ சந்திச்சிருக்கோம். நான் வேலை விலட்டி இல்லாமல் சுகம் இல்லாமல் வரவில்லை. இன்றைக்கு அந்த கஷ்டத்தை மத்தியில் இன்றைக்கு ஒழிக்கிட்டு வந்துருக்கோம். சுண்டல் ஆரம்பமே அமர்க்கலமாக இருக்கிறாப்பா. சரி, ஆரம்பமே வந்து அமர்க்கலமாக தொடங்குறால வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து அப்படி போ தெரியல. சரி, அப்போ வெள்ளங்கள் எல்லாம் என்ன மாதிரி? நல்ல வெள்ளம் ஐயா. எங்கட பக்கம் உங்களோட பக்கம் நல்ல வெள்ளம். அப்போ தண்ணிக்கு குறைவில்லை. தண்ணி குறைவில்லை. அப்போ வீட்டுக்குள்ளே போகும்போது காலை கழுவி தான் போகிறோம் என்ன மாதிரி? இல்லை வெளியில் எங்கட வீட்டுக்கு முத்தத்தில் இல்லை. வெளியில் போனால் தான் பிரச்சனை. அப்போ முத்தத்தில் இல்லைன்னு சொல்லும் போது இப்போ நீங்கள் ரோட்டுகளால் போகும்போது சைக்கிள் தானே போகும், அப்போ கால் தானே அதானே? கால் நினைச்சு தான் போகணும். அதுதான் கேட்டேன். காலை கழுவி தானே வீட்டை போகலாம். உங்களுக்கு கதை விளங்க, அதான் பிரச்சனை. காலை கழுவி தான் உள்ளுக்கு போகணும். காலை கழுவி தான் உள்ளுக்கு போகணும். அப்போ அப்படியான ஒரு அப்படியானே கொஞ்சம் வீடு காணிகள் கொஞ்சம் உயர்ந்திருக்கிறதுல வந்து அது ஓகேண்ணே. ரைட். அப்போ வந்து இப்போ மழை காலங்கள் அது இதுன்னு சொல்லி பயங்கரமான ஒரு சிக்கலாக போயிருக்கு எங்களுக்கு. இங்கே சாப்பாட்டுக்கு நாங்கள் விலங்குத்தானே சாப்பிட்டுக்கிறோம். அப்படி நிறைய விதமான பிரச்சனை. அப்போ வந்து ஐயா கிட்டத்தட்ட எவ்வளோ காலத்துக்கு ப்ரோ நீங்கள் இந்த வீடியோக்குள்ளே வர இலங்கை வீடியோவுக்கும்? நாங்கள் இப்போ விட்டு இப்போ 2 மாதம் கூட வரும் 3 மாதம் கிட்ட வரும். அப்போ வந்து உங்களுக்கே வந்து தெரியுமே எங்களோட வீடியோக்களில் வந்து நீங்கள் பாட்டுகள் பாடி அதன் மூலம் வந்து உங்களை வந்து ரோட்டில் வந்து ஒரு சில ஆட்கள் வந்து சந்திச்சு கதைச்சி ஒரு சில அன்பளிப்புகளும் தந்தான்னு சொல்லி நீங்களே வந்து சொன்னீங்க. எத்தனை பேர் வந்திருக்கு. எங்கட கோயிலுக்கு முன்னால் ஒரு ஆள் கூப்பிட்டு போட்டு நீங்கள் ஃபேஸ்புக்கில் விட்டபடியாக அதை கூப்பிட்டு போட்டு நான் வேலைக்கு வேறு 7,000 ரூபா காசு தந்தது. பார்த்து போட்டு 7,000 ரூபா காசு கோயில் அடியில் வச்சு தந்தது. அதோட நான் அப்படியே திரும்பி வீட்டை போனேன். அப்படி அதிர்ஷ்டம் நீங்கள் விட்ட வழியா அதோட எனக்கு பாட்டை பார்த்து போட்டு திரும்பி தந்துருக்கு. கோயில் கும்பிட வந்தது. அப்படி வந்து நீங்கள் ஒரு அப்படி உங்களோட இதால் எனக்கு இப்போ பரிசு கிடைச்சிருக்கு. ஒரு கிட்ட கொஞ்ச காலமாக வந்து நீங்கள் இப்போ வந்து ஒரு பிரபல்யமான ஒரு ஆளாக வந்து வந்துட்டு இப்போ இங்கே மட்டும் இல்லை யூரோப்புகளாக இருக்கட்டும் வந்து உங்களோட பாட்டு தான் நாங்கள் ஒழிக்குது. அப்போ நீங்கள் எப்போயே வந்து யோசிக்கணும். அப்போ அப்படியான ஒரு நிலைமையில இருக்கக்குள்ள நாம் வந்து எப்படியான பாடல்கள் வந்து மக்களுக்கு கொடுத்தா வந்து அப்படி இன்னும் கொஞ்சம் ஃபேமஸாக அப்போ வந்து நீங்கள் யோசிச்சு வச்சுக்கணும். இப்போ நாங்கள் வந்து இவ்வளோ காலம் பாடின பாடல்களை விட இப்போ இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்து மக்கள்ற ஒரு அன்பை வந்து உங்களோட அதாவது மக்கள் வந்து உங்கள் மேலே அன்பு பாசம் ஒரு ஃபேன்ஸ் உங்களுக்கான ஒரு ஃபேன்ஸ் ஒன்றை கிரியேட் பண்ணுறது உங்களோட எஃபெக்டை வந்து கட்டாயம் போடணும். அப்போ உங்களுக்கு இப்போ மீட்டர் ஆகிடும். இவ்வளோ காலம் பாடின பாட்டை விட இன்னும் கொஞ்சம் நான் பெட்டராக கொடுத்தா தான் எனக்கான ஒரு இதை வந்து எடுக்கலாம்னு சொல்லி நினைச்சிருவேன். வந்த வகையில் வந்து மற்ற விஷயங்களை பிறகு கதைக்கலாம். அதுக்கு முதல் இப்போ சொன்ன மாதிரி உங்களோட ஒரு எஃபெக்டை கொடுத்து எடுத்துருங்க ஒரு இடம். ரைட், 1 2 3 ஸ்டார்ட்.
கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். ஒருத்தருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். ஒருத்தருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். டிங் 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 மண்குடிசை வாசலன்றா தென்றல் வர மறுத்திடுமா? மண்குடிசை வாசலன்றா தென்றல் வர மறுத்திடுமா? மாலை நிலா ஏழை என்றா வெளிச்சந்தர மறுத்திடுமா? பலர் வாழ வாழ சிலர் வாழ வாழ எது செல்வம் தெய்வம் கொடுத்ததில்லை. கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். ஒருத்தருக்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். இப்போ இந்த பாடலுமே வந்து ஒரு அருமையான ஒரு பாடல். இந்த பாடலை வந்து நீங்கள் நிறைய தரம் வந்து நேயர்களுக்கு வந்து வழங்கிருக்கீங்க. முதல்ல வந்து பாடிருக்கீங்க இந்த பாடல். இப்போ நான் உங்களுக்கு முதலே சொன்ன விஷயம் என்னன்னு சொன்னால், இவ்வளோ காலம் பாடாத பாடலை விட்டு கொஞ்சம் ஒரு வித்தியாசமான பாடலை வந்து நேயர்களுக்கு வழங்கினா அவளும் கேட்கக்கூடிய விதத்தில் வந்து ஒரு புதுசாக இருக்கும். வந்து ஏன்டா இந்த பாடல் வந்து எனக்கு விளங்கிட்டு வந்து நீங்கள் எடுக்க போறீங்க. நான் நினச்சி வந்து நீங்கள் வாங்கி வந்து வாழை வந்து மறப்பு வேண்டும். ஆனால் கொடுத்து எல்லாம் மாறி விட்டது. இருந்தாலும் என்ன சொல்கிறேன், நீங்கள் பாடிய உங்களுக்கு தெரியுது நிறைய பாடல் கேட்டுருப்பீங்க வந்து அந்த காலத்தில் இடைக்காலத்தில் வந்து. அதை விட நீங்கள் ஒரு புதுசாக வந்து ஏதாவது ட்ரை பண்ணால் வந்து இன்னும் நல்லா இருக்கும் அது கேட்குறது. எங்களுக்கு வந்து ஒரு ஆசையாக இருக்குது அது கேட்குறது. ஏன்னா இதில் வந்து நிறைய வீடியோ படிச்சிருக்கேன் நம்ம வந்து. அது இருக்கட்டும், ஓகே. அந்த பாடல் எடுக்கிறது நீங்கள் லைட்டாக ஒரு சிந்தனையை போட்டு திருங்க, பாடல் என்ன பாட்டு புதுசாக எடுக்கலாம்னு சொல்லி. அதுக்கு முதல் வந்து இன்னும் ஒரு கேள்வி ஒன்றை கேட்டுட்டு அதுக்கு பிறகு நம்ம பாடலுக்குள்ளே போகுந்தேன். அப்போ வந்து இப்போ எங்களோட சேனல் மூலம் வந்து வீடியோக்களுக்கு வந்து எங்கள் மூலம் அந்த கிடைக்கப்பட்ட உதவிகள் வந்து என்னென்ன உங்களுக்கு? காசு உதவிகள். அதை என்னென்ன மாதிரி எவ்வளோ? ஒரு 10 கிட்ட தந்துருப்பீங்க. ஒருக்கா அப்புறம் பேருந்து சைக்கிள் எடுத்து தந்தீங்க. சைக்கிள் எடுத்து தந்து பேருந்து ஒரு ஒன்றும் இல்லை. வேற மற்ற வரக்குள்ள அப்படி இப்படி தான் வரைக்க போய்க்க அது தந்துருக்கு. 2000 3000 4000 உண்டு தந்துருக்கு. அப்படி ஐயா வார்த்தை அதெல்லாம் கொடுத்து விட்றேன். இப்போ நீங்கள் வந்து இப்போ வந்த சைக்கிள் வந்து இந்த சைக்கிள் வந்து இது இந்த பழைய சைக்கிளில் வந்தது. நீங்கள் தந்த சைக்கிள் வந்து எங்களோட மகனார் பேர பிள்ளையர் பள்ளிக்கூடம் போ சைக்கிள் என்ற அவர் வச்சு விட்றாரு. பள்ளிக்கூடத்துக்காண்டி கொடுத்துக்கிறார். பேர பிள்ளையை கொடுத்துருக்கு. பேர பிள்ளையை கொடுத்துக்கிறார். நீங்கள் வந்து எங்கிட்ட கேட்கும்போது உங்களுக்கு சைக்கிள் எனக்கு என்னடா அது புள்ள போகிறாங்க. இப்போ சைக்கிள் இல்லை, புள்ள தான் இந்த பேரை புள்ள வச்சு விடு. ஓகே ஓகே. அதை வந்து நான் ஒரு கிளியர் பண்ண தானே வேணும். ஆமாம் ஆமாம். நீங்கள் என்னத்தில் வந்து என்ன புது சைக்கிள் வண்டி கொடுத்தேன்டா அந்த பழைய சைக்கிள் விற்று போட்டு கல்லுக்குள்ள குடிச்சிதோன்னு யோசிப்பாங்க. அப்போ அதில் வந்து நம்ம விளங்கப்படுத்தணும். இப்படியான ஒரு நிலைமையால் இப்படியான ஒரு பிரச்சனையால் தான் நாங்கள் வந்து இப்போ பேர பிள்ளைக்கு வந்து பாடசாலை இப்போ பள்ளிக்கூடம் ஒன்றுக்குள்ள இப்போ பள்ளிக்கூடம் லீவ் இல்லை. இப்போ 18ஆம் தேதி வாங்கும். 18ஆம் தேதி 18ஆம் தேதி லீவ் வேண்டா. இப்போ அந்த டைமில் இனி முதண்டு நம்மளைக்காண்டி வெளியில் எடுக்கிறேன். பேர பிள்ளைய எடுக்கிறேன். பேர பிள்ளையும் எடுக்கிறேன். சரி, இல்லை அதுதான் நீங்கள் பேர பிள்ளைய கொடுத்தேன்னு நீங்கள் முதல்ல சொன்ன. நீங்கள் இருந்தாலும் நாங்கள் வந்து அந்த விஷயத்தில் வந்து தெளிவுபடுத்தி விட்டால் இப்போ வந்து ஐயாவுக்கு நாங்கள் வந்து சைக்கிள் எடுத்து கொடுத்துனாங்க. அதை வந்து உங்களுக்கு வீடியோ ஆனால் பதிவு செஞ்சு போட்டிருந்தாங்க. ஐயா வீடியோ எடுத்து போட சுவிஸில் இருக்கிற அக்கா அவரால் வந்து உடனே கதைச்சி ஐயாவுக்கு நான் வந்து அந்த சைக்கிளை வேண்டி கொடுக்குறோம்னு சொல்லி நாங்கள் வந்து காரில் ஏற்றிட்டு போய் காரெலாம் கிறுக்கி நீங்கள் பார்த்துருப்பீங்க. கிறுக்கி ஆளை வந்து கொண்டு போய் சைக்கிள் எடுத்து உடனே ஷீட் எல்லாம் பதிச்சு
சைக்கிள் கிடையாது. எல்லா விஷயம் செஞ்சு வந்து ஐயா அனுப்புனாங்க. ஒரு கொஞ்ச நாளைக்கு பிறகு திரும்பவும் வந்து பழைய சைக்கிளில் வந்தது. காரணம் என்னென்னு கேட்டால் பேரப்பிள்ளை வந்து பள்ளிக்கூடம் போகிறதாம். அப்போ வந்து அவங்க வந்து சைக்கிள் இல்லாத காரணத்தால் எங்களோட பேரப்பிள்ளையை கொடுத்துருக்கு பள்ளி பிள்ளை வாடியா படிக்குதா? ஆமாம் ஆமாம், வேற பிள்ளையா படிக்கணும். எங்களோட பேரப்பிள்ளை எங்களோட மகள் மகளோ மகனோ மகள் மகளோ நம்ம எடுத்து கொடுத்த சைக்கிள் மகள் மோசம் போயிட்டா 27 வயசு. அது சரி. பொம்பளை பிள்ளை வந்து அந்த உங்களோட சைக்கிள் ஓடுவாங்க? இல்லை இல்லை இல்லை, ஆம்பளை பிள்ளை. அதுதான் கேட்டேன். பொம்பளை பிள்ளை இது, பொம்பளை பிள்ளை இல்லை, ஆம்பளை பிள்ளைங்க. 9 வயசு. 9 வயசு ஓடுவானோ? அந்த படியும் ஓடுவானோ? 9 வயசு படியும். சரி சரி, அப்போ சந்தோஷம். பிள்ளை வந்து படிக்கட்டும், பிரச்சனை இல்லை, படிக்கிறதுக்காக கொடுத்துருக்கு. இருந்தாலும் நீங்களும் இருக்கு அது எல்லாம் சுற்றி சந்தோஷம். சரி, ஒரு நாளே கொண்டு வந்து காட்டுறேன். சரி 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 சரி. அப்போ வந்து ஐயாட அந்த சைக்கிள் டவுட் டைம் வந்து நாங்கள் வந்து கிளியர் பண்ணி தான் இப்போ திரும்ப நீங்கள் என்ன யோசிக்கல. நாங்கள் ஒரு நாளே கொண்டு வந்து காட்டுறோம். இல்லை அது இருக்கிறோம், பாட்டை சொல்கிறோம். ரைட், அடுத்த பாடலுக்குள்ளால போவோம். அந்த ஐயாட பாடல் 1 2 3 ஸ்டார்ட். சின்னஞ்சிறு வயதில் எனக்கோ சித்திரம் தோணுதடி, பின்னல் விழுந்ததை போ கண்ணம்மா பேசவும் தோணுதடி. சின்னஞ்சிறு வயதில் எனக்கோ சித்திரம் தோணுதடி, பின்னல் விழுந்ததை போல் கண்ணம்மா பேசவும் தோணுதடி. வெள்ளிப்பனி உருவி மடியில் வீழ்ந்தது போல் இருந்தேன், வெள்ளிப்பனி உருவி மடியில் வீழ்ந்தது போல் இருந்தேன். கள்ளத்தனம் வரைக்கும் செல்லம்மா பாடம் பயந்து வந்தேன், காதல் நெருப்பினிலே எனது கண்களை விட்டு விட்டார். வெள்ளிப்பனி உருவி மடியில் வீழ்ந்தது போல் இருந்தேன், கள்ளத்தனம் வரைக்கும் செல்லம்மா பாடம் பயந்து வந்தேன். காதல் நெருப்பினிலே எனது கண்களை விட்டு விட்டான், போடும் திரகத்திலே செல்லம்மா பாடம் பயந்து வந்தேன். சின்னஞ்சிறு வயதில் எனக்கோ சித்திரம் தோணுதடி, பின்னல் விழுந்ததை போல் கண்ணம்மா பேசவும் தோணுதடி. சபாஸ் மேலே டிங் 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 டிங். அழிந்தது போல் இருந்தால் காதல் உலகினில் மீனுமில்லை. அமர்க்களம் இது வந்து ஒரு புதுவிதம். நான் வந்து கேட்ட விஷயம் இப்படித்தான். இப்போ உங்களோட வீடியோன்னுக்குள்ள வந்து உங்களை பிடிச்சவங்க வந்து டைம் பார்ப்பாங்க. அப்போ வந்து பாட்டு நாங்கள் ஒரு பாட்டு பாடுங்கன்னு சொல்லும் போது இதுக்கு முதல் பாடுற பாட்டை பாடினா அவங்க வேற பாட்டா புதுசா பார்த்தா நல்லா இருக்கு. அதுக்காக அவங்க வேற பாட்டை பாட முதல் அடிச்சு அதிர்ஷ்டமே அடிக்கிறது வாய்ப்பிரிக்கு எடுக்கணும், எடுத்தா தான். அப்போ சரி, அப்போ புது விதமான பாடல்கள் பாடல். அப்போ சாப்பிட்டீங்களா ஐயா? இல்லை இல்லை, நான் இப்படி வீட்டில் இருந்து மழை பெய்த அப்புறம் வேலையில் ஒழிக்கிட்டு வந்தேன். என்னன்னு சாப்பிடல புரிய வந்தேன். அதுக்கு தான் வந்தேன் ஐயா, ஒரு இடம் வேலையில். அதுக்காண்டி தான் நான் இப்போ மழை நேரம் இல்லை வந்துட்டு இப்படியே வந்து உங்கள்கிட்ட எதுவும் வேண்டியன்னு போக முடியாம நான் வந்தேன். அதுதான் பிரச்சனை. இப்போ மழை காலத்தில் வந்து தென்னை மரங்கள் கஷ்டம், தொழில்கள் வந்து இப்போ கொஞ்சம் சிக்கலாக நீங்கள் சாப்பிடலன்னு சொல்லும் போது வந்து சிக்கலாக கிடக்கு, கவலையாக கிடக்கு. இப்போ வந்து இங்கே வந்து இன்றைக்கு அம்மா ஒருத்தர் இல்லை, அம்மாக்கள் ஒருத்தர் இல்லை, அம்மா இல்லை. இப்போ நாங்கள் இப்போ வெளியில் இப்போ வந்து நான் சரியோ அதில் வந்து இப்போ
இங்கே சாப்பாடு இப்போ எங்களுக்கு வந்து சாப்பாடு அக்காடை விட்டு சரியோ அந்த ரோட்டு அங்கே கிராம கோடு அதில் போய் அந்த கிரவுண்டு பக்கத்தில் இருக்கிற அக்காடை விட்டா சாப்பாடு விட்டு பிரச்சனை இல்லை உங்களுக்கு சாப்பாடு வேணும்னா இப்போ சைக்கிள் எடுத்து அங்கே வந்தேன்டா வடிவா சாப்பிட்டு போகலாம் இடம் தெரியுமா நாளைக்கு இன்னும் ஒரு நாளைக்கு உங்களுக்கு இடம் தெரியாது நீங்க வல்லப்பை தெரியுமா உங்களுக்கு வல்லப்பை வல்லப்பை அவ்வளோ பல்லப்பை அவிடத்தை கிரவுண்ட் ஒன்று இருக்கு படங்காணி அடகு அவிடத்தை வந்தா படங்காணி அடி அங்க வெள்ளப்பயன் அடித்த வீடு பெரிய மாடி வீடு தாண்டி போகணும் அதை தாண்டி அந்த ஒழுங்கை ஒன்று போகுது ஒழுங்கைக்குள்ளே இருக்கு வீடு அங்கே போயிருக்கல நீங்கள் எப்பயாவது அங்கே போய் பாடினான் ஓ அது அங்க மிருதங்கம் எல்லாம் கிடாது மிருதங்கம் அங்கே வந்து நல்ல சமையல் ஒன்று சமைச்சிருக்காங்க எல்லாரும் படிவா இருந்து சாப்பிடணும் அப்போ நீங்க போனாலும் உங்களுக்கு முதலிடம் கிடைக்கும் படிவா இருந்து சாப்பிட்டு போகலாம் சரியோ அப்படி சாப்பாடு வேணும்னா ஒரு பிரச்சனை இல்லை போனா அங்க அக்கா வந்து சாப்பாடு எல்லாம் போட்டு தருவா படிவா வந்து சாப்பிட்டுட்டு போகலாம் சரியோ இப்போ வந்து வீட்டில் இருந்து எத்தனை மணிக்கு வழிகுட்டியல் காலையில் நான் இப்போ மழை விட்டா பிறகு தான் படிக்கிட்டு வந்தேன் வழிகிட்டு வந்து ஒரு இடம் வேலையில் சரி வரா ஒன்றும் சரி வரா இப்போ எவ்வளோ நீங்கள் வேலையை செஞ்சு நானும் ஒவ்வொரு நாளும் வந்துட்டு திரும்பி போகிறேன் மழை இல்லாத நேரம் சில நேரம் செய்வேன் என்ன செய்யறது தேங்காய் கொடுங்குவேன் என்ன எம்புடுவோ செய்து விட்டு போக முடியாது தேங்காய் கொடுங்குறான்ட்டு இல்லை என்ன வேலை எம்புடுவோ கொடுங்குன்ற வேலும் இந்த வயதில் என்ன செய்கிறேன் எங்களோட கட்டத்து நிலைமையில் நான் அதை செய்து கொண்டிருக்கேன் இப்போ எங்களோட அம்மாவுக்கும் மனுஷிக்கும் கையால் இழுத்து கையால் வழங்க மாட்டா இன்றைக்கு இருக்குது இப்போ நடந்து தெரியுது சமையலுக்கு மேல் ஒன்றுமே இல்லை வீட்டுக்காரரான் சமைச்சு அதோட பார்க்குறேன் நான் சாமான் சண்டியில் எதுவும் அதுக்கு வேண்டி போடுறேன் உப்பு போட்ட சாப்பாடுகள் அதே மாதிரி சாப்பிடக்கூடாது அவங்க ப்ரெஷர் கூடி தான் இப்படி வருத்தம் வந்தது இப்போ எல்லாம் பிரச்சனையில் தான் போகுது ஆமாம் இப்போ நாங்களும் வந்து ஐயா முதலன்னு சொன்னால் நிறைய விஷயங்கள் ஏதோ ஒரு வகையில் கொஞ்சம் கொஞ்சமாவது இப்போ உங்களுக்கு தெரியும் நாங்கள் அந்த தெரியும் ஆமாம் நீங்கள் இந்த கொழும்பு இதெல்லாம் போய் வந்து கடைசியாக அங்கே அங்கே தேக்கள் வேணுமெண்டு பிடிச்சி கொடுத்தானு உங்களை பிடிச்சி மரிய சாலைக்கு அனுப்பினாங்க நீங்கள் நாங்கள் உள்ளே போனப்போ நீங்கள் என்ன செஞ்சீங்க வேலைகளுக்கு இப்படியே தெரிஞ்சா கவலைப்பட்டான் நாங்கள் எத்தனை பேர் உங்களுக்காண்டி போவோமெண்டு நான் கேட்டுறேன் ஜனங்கள் ஒருத்தரும் வரையல் காசு வேண்ட மாத்திரம் நீங்கள் உதவி செய்ய வந்து நீட்டுக்கு வந்து வேணுங்கள் உங்களை பார்க்க போகணுமென்று கேட்க ஒருத்தரும் வரையலை நான் ஒரு ஆள் வந்து என்ன செய்கிறது எல்லாரும் வந்திருந்தால் உங்களை இப்போ எடுத்துருக்கலாம் அதான் நாங்கள் கவலைப்பட்டோம் பின்ன இதில் வரைக்கும் அந்த நாங்கள் இப்போ செல்லியோட நான் எத்தனை பேருக்கு அந்த எத்தனை பேருக்கு உதவி செய்தது அந்த ஆளுக்கு போவோம் எல்லாம் போகலாம் சொல்லி கடைசியாக வரையலை பின்ன சரி அப்போ அப்படி நீங்கள் கொஞ்சமாவது நினைச்சிருக்கலான்ட்டு சொல்லக்குள்ள கொஞ்சம் சந்தோஷமாக பிரச்சனை இல்லை அப்போ சரி அப்போ அடுத்து ரெடியாக வச்சுக்கலாம் சரி ரெடியாக இருக்கு சரி ரைட் 1 2 3 ஸ்டார்ட் வெயிட் பண்ணுங்க நான் வாழ்ந்தோப்பில் நின்றிருந்தேன் அவன் மாம்பழம் வேணுமென்றால் அதை கொடுத்தால் நீ வாங்கவில்லை அந்த தன்னம் வேணுமென்றால் நான் வாழ்ந்தோப்பில் நின்றிருந்தேன் அவள் மாம்பழம் வேணுமென்றால் அதை கொடுத்தால் நீ வாங்கவில்லை அந்த தன்னம் வேணுமென்றால் நான் தண்ணீர் பந்தலில் நின்றிருந்தேன் அவ மோகம் என்று சொன்னான் நான் தண்ணீர் பந்தலில் நின்றிருந்தேன் அவ தாகம் என்று சொன்னான் ஒன்று கேட்டால் என்ன கொடுத்தால் என்ன குறைஞ்சா போய்விடும் என்றாம் கொஞ்சம் பார்த்தால் என்ன எடுத்தால் என்ன மறந்தா போய்விடும் என்றா நான் வாழ்ந்தோப்பில் நின்றிருந்தேன் அவர் மாம்பழம் வேணுமென்றா
அதை கொடுத்தால் நீ வாங்கவில்லை அந்த தன்னம் வேணுமெண்டா அவ பூவுக்கும் விலையில கட்டாத போதும் பாலை சிறகடித்தார் அவ வண்டா சிறகடித்தார் ஆகட்டும் மேனி அத்தானின் மீது அத்தானின் காதை கடிச்சா ஓ ஹோய்னா ஹோய்னா ஹோய் ஹோய்னா ஓ ஹோய்னா ஹோய்னா ஹோய்யா நாம் வாழ்ந்தோப்பில் நின்றிருந்தேன் அவர் மாம்பழம் வேணுமென்றார் அதை கொடுத்தால் நீ வாங்கவில்லை அந்த தன்னம் வேணுமென்றார். அப்போ வந்து பாருங்க உண்மையிலே வந்து ஐயா எத்தனை வயசு உங்களுக்கு? 70 வயசு. 70 சரி கூல் கூல். பாருங்க மக்களே உண்மையிலே வந்து ஐயாவுக்கு வந்து 70 வயசு. 70 வயசுலேயும் என்ன சொல்கிற நிறைய பேர் வந்து பாடுவாங்க ஆடுவாங்க. இருந்தாலும் ஐயா வந்து அந்த பாடல்களை வந்து ரசித்து ருசித்து அந்த அந்த ஒரு மட்டு தன்னை கேள்வியான பாட்டு அழகான முறையில் அவர் அந்த மெட்டாக வந்து அந்த பாடலை வந்து பாடியிருக்கார். அந்த இடைக்குள்ளே வந்து பாடல் குழப்பினாலும் கூட அந்த டியூனுக்கு ஏற்ற மாதிரி எடுத்து வச்சு வந்து பாடுதுன்னும் போது உண்மையிலே வந்து பெரிய விஷயம். 70 வயசில் வந்து பாருங்க உண்மையிலே வந்து நல்லா இருக்குது. ஐயாவோட பாடல் வந்து நிறைய பேருக்கு வந்து பிடிச்சிருக்கும். நிறைய பேர் வந்து எனக்கு மெசேஜ் போட்டுருக்காங்க ஐயா நல்ல மாதிரி பாடுறாருன்னு சொல்லி. இப்போ ஐயாவுக்கான அந்த சைக்கிள் வண்டி கொடுக்கணும்னு நான் சொன்ன இடத்துல வந்து 2-3 4 பேர் எங்களோட வந்து கதைச்சவங்க. அந்த அக்கா வந்து முதலே வந்து எங்களுக்கு சொன்னதால் வந்து அந்த அக்காட இதில் வந்து நான் எடுத்து கொடுத்துருந்தோம். அந்த மாதிரி நிறைய பேர் மனதை வந்து கவர்ந்துருக்கீங்க நீங்கள். அப்போ வந்து உண்மையிலேயே வந்து சந்தோஷம் ஐயா. இப்போ நீங்கள் வந்து இப்போ எங்களோட வந்து இப்போ எங்கிட்ட வீட்டை வந்து நீங்கள் எப்படி ஒரு பாட்டு பாடுவீங்கன்னு சொல்லி எங்களுக்கு பிறகு தான் தெரியும். அதுக்கு பிறகு தான் எங்களுக்கு தெரியும். அதேமாதிரி எங்கள்கிட்ட நேரம் தெரியும் உங்களுக்கு தெரியும். அதேமாதிரி இப்போ உங்களோட ஊருக்குள்ளேயா இருக்கட்டும் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு வட்டாரத்துக்குள்ள வந்து உங்களோட பாடல் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? அப்போ வந்து ஒரு 5-6 பேர் கூடி இருக்கிற இடங்கள் ஒரு சில ப்ரோக்ராம்களோ ஃபங்க்ஷன் உங்களை கூப்பிட்டு வச்சு பாடல்கள் கேட்குற மாதிரி பாருங்க கூப்பிடுங்க இல்லை வீடியோ எல்லாம் இந்த டவுன் வழியாக இப்போ கொண்டு வந்து அந்த கோஷ்டி போடக்க அவ்வளோ பாடி பரிசு எடுத்து பண்ணாங்க. இல்லை உங்கள் டவுனுக்கு கோஷ்டிக்கு பாட போகிறதில்ல உங்கள் டவுனில் கொண்டு வந்து போடுவாங்க பர்த்டேக்கு அதிலேயே பாடி அதெல்லாம் பாடி அவ்வளோ பரிசு எடுத்துக்கிறேன். விஷயங்களும் இருக்கு. அதில் நல்ல சேட்டுகள் எல்லாம் தந்தாங்க இவ்வளோ பரிசுகள் இருந்துச்சு. அம்மா ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு இதண்டக கண்டோட இஞ்சன வேலையான வரைக்கும் போய் பாடிக்கொண்டு ஒவ்வொரு விதமான பரிசுகள் வந்து எடுப்பீங்க. என்ன சொல்கிறப்ப நீங்கள் எத்தனை வயதில் ஐயா கல்யாணம் கட்டுனீங்க? நான் கட்டக்க 25 வயசில் கல்யாணம் 25 வயதில் கட்டினேன். 25 வயதில் கட்டுனா இப்போ கிட்டத்தட்ட இப்போ எத்தனை 45 வயது 45 வயது காலம் வந்து நீங்கள் கல்யாண வாழ்க்கையில் வந்து தெரிஞ்சிருக்கீங்க. கல்யாணம் கட்டினதுலேருந்து இப்போ வேலையான்னு சொன்னால் அப்படியான வேலை தானே இந்த உலக காலமும் முந்தி அப்போ இப்போ பனவாடிக்கு கால் பிடிக்காது ஏற மாட்டோம். பனைக்கு சென்னைக்கு ஏற சுனக்கு தானே இப்போ பிடிக்கும் ஏறுறது. பனை இப்போ சீவலெல்லாம் விட்டுட்டேன். அது போவிட்டது. ஏன்னா கிறிஸ் கம்பத்தில் ஏறினாக்கா பழிக்கேண்டு வரும். அது பார்க்க பனைக்கு ஏற விட்டுட்டேன். அப்போ எங்கட பொடியல் செல்லியோட பனவாடிக்கு ஏறக்கூடாது நான் என்ன செய்கிறேன்றோட இந்த கஷ்டத்தின் நிலைமையில் இப்படியே வந்தது. அதான் அதான் சரி. அப்போ சந்தோஷம். அப்போ அக்கினியே கருத்துக்கள் வந்து ஐயாவோட கேட்க வேண்டி இருந்து நான் ஆளுக்கு வந்து இங்கே நம்மளோட பக்கத்து வீட்டில் வந்து யார் ஒரு ஆள் கூப்பிட்டு அங்கே வீட்டில் பிஸ்கெட் அந்த மாதிரி கேள்விப்பட்டேன் சவுண்ட் வந்து அங்கே எண்பதாப்பில் 4000 2000 3000 காசு தந்தது. எல்லா பக்கம் அதிர்ஷ்டம் அடித்த சந்தோஷம். அவர் ஹஸ்பண்ட் வந்து வெளிநாட்டில். சரி என்ன கடைசியாக ஒரு இறுதி ஒரு பாட்டு சரி ஒரு பாட்டு பாடி அந்த பாட்டு வந்து உற்சாகமாக இருக்கணும். இறுதியாக ஒரு பாடலோட வந்து நம்ம முடிப்போம். சரியா? சரி ரைட்.
எடுக்காத பாட சொல்கிற நேரம் பாட்டு பாட சும்மா நேரம் விட கண்ட பாட்டுக்கு இல்லை பாட்டு வருவோம் அம்மா இந்த பாடல் சிலைக்கு பாட்டு யோசிக்க வேண்டிய பின்ன இப்படியான நேரம் முக்கியம் மற்றும்படி வீட்டில் இருந்து சும்மா விரல் எடுத்து போட்டு சும்மா இதை அடிக்க மூசுவாதி இருந்து பாடுவேன் என்ன பாட்டு சி பாட்டு வருது இல்லை பாடின பாட்டு வேண்டாம் நீங்கள் அவரோட காத்து கொண்டிருக்க ஆட்கள் வந்து உங்களுக்கு ஒரு தரமான ஒரு பாட்டோட தர காத்து கொண்டிருக்குது ஆனால் ஜோதி கொண்டிருக்கா இந்த பாட்டு தரேன்னு சொல்லி சரி வரா அவ்வளோ இல்லை இப்போ பாருங்க ஒரு பழைய பாட்டு அதை எடுக்கல தெரியும் இந்த பாட்டு இது குறை நீங்கள் சொல்லணும் உழைப்பாளியும் நானே முதலாளியும் நானே தமிழ் அழகனும் நானே நான் போடாத வேஷம் நான் பாடாத ராகம் ஆனாலும் என் அன்பு மனம் மாறவில்லை ஒரு கோரை கிளி சோடி தன்னை தேடுது தேடுது மானே அது திக்க விட்டு திசைய விட்டு நிற்கிது முன்ன ஒரு கோரை கிளி சோடி தன்னை தேடுது தேடுது மானே அது திக்க விட்டு திசைய விட்டு நிற்கிது முன்னே எப்போ வருமோ கொள்ளையழகை சேர்ந்து ரசிக்க ஒரு கோரை கிளி சொல்லி தன்னை தேடுது மானே அது திக்க விட்டு திசைய விட்டு நிற்கிது முன்னே அவ மாமரத்து கூட்டுக்குள்ளே அந்நாளிலே அவர் சின்னவரும் மன்னவரும் பொன்னாளிலே கூவுகிற கூவலெல்லாம் பாடுகுது என் மனது ஓ பாண்டபுல் ஒரு கோரை கிளி சோடி தன்னை தேடுது மானே அது திக்க விட்டு திசைய விட்டு நிற்கிது முன்னே ஃபைனல் இறுதியா வந்து அடுத்த ஒரு பாட்டு வந்து வேற இருந்துச்சு அருமையான ஒரு பாடல் உண்மையிலே வந்து கடைசியா நீங்க எவ்வளவு நேரம் யோசிச்சுட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு பாடின பாட்டு தான் பரப்போன்னு ஆனால் கடைசியில் வந்து ஒரு அமர்க்களமாக முடிச்சு விட்டீங்க அந்த வகையில் வந்து சந்தோஷம். இப்போ ஐயா வந்து இப்போ வீடியோவில் வந்து நிறைய விஷயம் வந்து கதைக்கல இருந்தாலும் என்னட்ட வந்து வந்த உடனே காய்ச்சிருந்தா சரியான மாதிரி கஷ்டமாக இருக்குது ஏன்னா கஷ்டமாக இருக்குது. வைஃபும் வந்து ஏதோ கை கால் இழுத்து நடக்க மாட்டாங்க சாப்பாடு கஷ்டமாக இருக்குது அப்படி இப்படின்ட்டு இல்லை கதைச்சதால் இப்போ நான் ஐயாட்ட சொன்ன விஷயம் இதுதான். நான் வந்து இப்போ வந்து பழைய மாதிரி ஒன்றும் செய்கிறல்ல ஐயா, உங்களுக்கு முதல் அடித்த அதிர்ஷ்டங்கள் மாதிரி சைக்கிள் மாதிரி அதே மாதிரி 10,000 15,000 தந்தவங்க கொடுக்க சொல்லி. ஆனால் நான் அந்த லண்டன் அங்கிளோ யாரையோ தந்து உங்களுக்கு தான் அப்படியான அதிர்ஷ்டங்கள் மாதிரி உங்களுக்கு ஒரு ஐயா வந்து இருக்கும்போது அந்த ஐயா சொன்ன சைக்கிள் எடுத்து கொடுக்கணும்னு சொன்ன பிறகு நீங்கள் எடுத்து தந்தது. எடுத்தாரு அப்புறம் அந்த அக்கா சொல்லி தந்தது அவங்களும் எடுத்தாருன்னா சொன்னோம். அந்த அக்கா எடுத்து தந்த பிறகு தெரிஞ்சவங்க அக்கா வந்து சொன்னவா அப்படி வந்து நிறைய விதம் அதிர்ஷ்டம் அடிச்சு ஐயாவுக்கும் வந்து கஷ்டமாக தான் இருக்கும். அப்படியான அதிர்ஷ்டங்கள் மாதிரி எதுவும் அடித்தா நாங்கள் வந்து உங்களுக்கு தருவோம். சரியோ வீடியோ பார்க்குறவங்களுக்கு வழங்கும் என்ன மாதிரியான நிலைமை என்ன மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கு அதையும் வந்து நான் சொல்லிக்கொள்கிறோம். சொல்லிக்கொண்டு நாங்கள் இப்போ வீடியோ வந்து முடிச்சுக்கொள்கிறோம். ஐயா வந்து சும்மா விட மாட்டோம், ஏதாவது வந்து அனுப்புவோம். தெரியுதா உங்களுக்கு நம்மளை பற்றி. அப்போ தேசும் மணி முத்து ரோசாக்கள் பிள்ளைகள் எல்லோரும் ராசாக்கள் இதயம் இருந்த பறவைகள் அன்பிலும் பண்பிலும் மன்னவர்கள்
சம்பிடிச்சன் 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 சாம் சம்பிடிச்சன் 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 சாம் சம்பிடிச்சன் 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 சாம் சம்பிடிச்சன் 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 சாம். பள்ளிக்கூடத்தில் ஞானிகள் பக்குவம் வந்தது ஞானிகள், பள்ளிக்கூடத்தில் ஞானிகள் பக்குவம் வந்தது ஞானிகள். கெட்ட பெயர் கொண்டு வாழாதே அன்பிலும் பண்பிலும் மன்னவர்கள். சம்பிடிச்சன் 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 சாம் சம்பிடிச்சன் 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 சாம் சம்பிடிச்சன் 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 சாம் சம்பிடிச்சன் 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 சாம். அம்மா இதெங்க அப்பா இந்த பாட்டை கேட்டு இந்த பாட்டை கேட்டுருக்கீங்களோ? பழைய பாட்டு இந்த கால பாட்டு நல்ல ஒரு இது. சரி அப்ப ஐயா எல்லா விஷயங்களையும் வந்து சொல்லியாச்சு. இப்போ வந்து சந்தோஷமாக வந்து முடிச்சு கொள்கிறோம். முடிச்சுட்டு வந்து நாங்கள் சாப்பிட போகணும். இனிதான் சாப்பிட போயிட்டு அப்படியே வந்து நாளைய தினம் இன்னும் ஒரு வித்தியாசமான வீடியோவோட சந்திப்போம். மறக்காமல் ஐயாட பாடல் வந்து எப்படி இருந்துச்சு என்று சொல்லி மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் வந்து என்ன பாடல் எதிர்பார்க்கீங்கன்னு சொல்லியும் கமெண்ட் பண்ணுங்கள். இனி வேறு நாட்களில் வந்து ஆளை வந்து சந்தித்தா அந்த பாடல்களை நாங்கள் நோட் பண்ணி வச்சு அதை வந்து ஐயாட்ட பாட சொல்லுவோம். ஐயா சொன்ன மாதிரி ஐயாவுக்கு வந்து ஒரு சில பிரச்சனையும் வந்து சொல்லியிருந்தேன். அப்படியான அதிர்ஷ்டங்கள் அடித்தாலும் அதை வந்து நாங்கள் கொடுக்குறது தயாராக இருக்கோம். சரியா முடிச்சுக்கொள்வோம். ஐயா மறந்துடாமல் ஆளுக்கு போகல கொடுத்துதான் போகாது. ஐயா நான் கட்டாயம் சும்மா விட மாட்டேன், இதை ஒன்று கொடுத்து அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இந்தளவோட வீடியோவை முடிச்சுக்கொள்கிறோம். இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய். பாட்டு இருக்க போலோட கடைசி பாட்டோட முடிப்போம். பாப்போம். இந்த பாடுற நேரம் இல்லை வருது இல்லை போத. பாலோடு தேன் கலந்த அபிஷேகம், இங்கே பவளமல்லி பூ கொடுத்த அலங்காரம். பாலோடு தேன் கலந்த அபிஷேகம், இங்கே பவளமல்லி பூ கொடுத்த அலங்காரம். அபிஷேகம் அலங்காரம், அபிஷேகம் அலங்காரம். பாலோடு தேன் கலந்த அபிஷேகம், இங்கே பவளமல்லி பூ கொடுத்த அலங்காரம். அபிஷேகம் அலங்காரம். நீலவழி பார்வையிலே நீ சிரிக்கும் சிங்காரம், நெஞ்சோடு அணைக்கையிலே நினைவெல்லாம் சங்கீதம். நீலவழி பார்வையிலே நீ சிரிக்கும் சிங்காரம், நெஞ்சோடு அணைக்கையிலே நினைவெல்லாம் சங்கீதம். கோலமயில் மஞ்சத்திலே முதலிரவே முடிப்போமே, காலமென்னும் திறமையோடு அழகோடு ரசிப்போமே. அபிஷேகம் அலங்காரம், அபிஷேகம் அலங்காரம். இப்படியே எத்தனை நாள் கனவு காணுறது, நாம கனவு காணுறது. அப்போது நுண்கழுத்தில் தாலி கட்டுறது, தங்க தாலி கட்டுறது. சரி சரி ஓகே சந்தோஷம். முடிச்சுக்கொள்ளும். சரி முடிச்சுக்கொள்ளும். சந்திப்போம். பாய் 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 பாய். குட் நைட். சரி ஐயா, அது நான் சொல்லி போட்டு தரான் விட்டான்னு சொல்லி நினைக்கக்கூடாது. அப்போ சந்தோஷமாக வச்சுக்கொள்ளுங்க. சரியோ சந்தோஷமாக கொண்டு வாங்க. அப்படியும் ஒரு நாள் உழைப்பண்ணானே இருக்கு இல்லை. சரியோ சரி. அப்போ நன்றி. எங்களோட சேர்ந்து பயணிக்கணும், எப்பயும் வந்து பாட்டுகள் பாடணும். சரியா ஓகே ஓகே நன்றி. கவனம் போய்த்து வாங்க. நீங்கள் செய்த நன்றியால் அந்த நேரம் மறியட்டால் போகும்போது நான் எத்தனை பேரை கேட்டேன், அவரை போய் பார்ப்போன்றா சனங்கள் வரையில். இதெல்லாம் உதவி செய்த நீங்கள் காசண்ட சாமான் வேண்ட வருவீங்க, கொடுக்க வருவீங்கள், அவரை போய் பார்க்க வராது. எனக்கு ஒரு கவலை. சரி அப்படி நினைச்ச பெரிய விஷயம். நன்றியா. சரி ஓகே ஓகே பாய். கவனம் போய்த்து வாங்க.